இன்னைக்கு நாங்கள் தோட்டத்துக்கு குளிக்க வந்திருக்கோம். தோட்டத்தை சுற்றி பார்ப்போன்ட்டு வந்தோம். இங்கே பாருங்க, பெரிய வாழை ஒடிஞ்சு கிடக்கு. இந்த வாழையில குளத்தள்ளி பெரிய பழமூடு இருந்துச்சு. இதை டெய்லி பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தோம். அச்சோ, இதை பாருங்க, இது காற்றுல ஒடிஞ்சு விழுந்துட்டு. இந்த பழமூடு பச்சை பழம், மோரிஸ் பழம்னு சொல்லுவாங்க. நல்ல வெயிட்டு. இந்த வெயிட்டு தாங்காமல் ஒரு வாழையே ஒடிஞ்சு விழுந்துட்டு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பரவாயில்ல, இந்த கொலை விளைஞ்சிட்டு. இப்போ இந்த கொலையை வெட்டி நம்ம தூர எடுப்போம். தூக்க முடியுதான்னு பார்ப்போம். எம்மா, என்ன வெயிட்டா இருக்கு, அசைக்க கூட முடியல. இருந்தாலும் எப்படினாலும் இதை வண்டிக்கு கொண்டு போய் ஆகணும். தூக்குங்க எம்மா. எம்மா முடியலத்தா. எம்மா கீழே விழுந்துட்டேன். நம்மளால முடியாதுப்பா இதை தூக்க. எப்பாடா தூக்க. எங்கள் அப்பா வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு சேசாத்து. இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய மூடு பாருங்க. ஏன் வேற இருக்கு. இதை வண்டியில் ஏற்றி காந்தல் போட கொண்டு போவோம். ஏன்னா காந்தல் ரூமுக்குள்ள வச்சாதான் உடனே பழுக்கும். இது பக்கத்து ஊரில் இருக்குது, அதான் காந்தல் ரூமுக்கு கொண்டு போகிறோம். இதான் பார்த்துக்கோங்க, இதுதான் காந்தல் ரூமு. காந்தல் ரூம்னா என்னதுன்னா பழத்தை பழுக்க வச்சது ரூமு. இது ஒரு சின்ன ரூமு, எங்கேயும் ஓட்டை இல்லாமல் அடைச்சிருப்பாங்க. இந்த ரூமில் ஜன்னலே இருக்காது, ஒரே வாசல் தான் இருக்கும். இதெல்லாம் பழுக்க வேண்டிய வாழை கொலையெல்லாம் எடுத்து வச்சிருவாங்க. இதில் உள்ள கொலையெல்லாம் எடுத்து போட்டு புகையை உண்டு பண்ணுவாங்க. எதுக்காக இந்த நெருப்பை பொறுத்து புகையை உண்டு பண்ணாங்கன்னா, இந்த ரூமில் உள்ள ஆக்சிஜன்லாம் இந்த நெருப்பை யூஸ் பண்ணிக்கிடும். அந்த ரூமில் அப்படின்னா ஆக்சிஜனே இருக்காது. இந்த நெருப்போட சூட்டில் அந்த காற்று எல்லாம் வெளியில் ஏறிடும். அப்போ கதவை பூட்டிடுவாங்க. அந்த கடையோட இடைவெளிக்கு மாட்டு சாணி வச்சு அடைச்சிடுவாங்க. 24 மணி நேரம் கழிச்சு தான் திறப்பாங்க. பார்த்தா அந்த வாழைக்காய் எல்லாமே பழுத்திருக்கும். அதுலேருந்து ஒரு நாள் கழித்து நம்ம சாப்பிடலாம். இப்படி தான் அந்த வாழைக்காயை பழமாக மாற்றுதாங்க.